ம். நமக்கு முதல்ல 50. ஆ? 50ஆம் பக்கம். விலகல 30. 50. 50. سورة آل عمران. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. الله لا إله إلا هو الحي القيوم. نزل عليك الكتاب بالحق مصدقا لما بين يديه وأنزل التوراة والإنجيل من قبل هدى للناس وأنزل الفرقان. إن الذين كفروا بآيات الله لهم عذاب شديد والله عزيز ذو انتقام. إن الله لا يخفى عليه شيء في الأرض ولا في السماء. هو الذي يصوركم في ها. நேற்று ரெக்கார்டை கேட்டு பார்த்தா சவுண்ட் கேக்குதா? சரிதான் சார் கேக்குது. ஆ? பார்த்தேன் பார்த்தேன் அது இரு ஸ்ட்ரக் ஒன்றுமா இல்லையே. நான் ஸ்ட்ரக்னு சொன்னேன் நான் இல்லடா. இல்ல இல்ல சவுண்ட் போவேன்னு இல்லை. சரியா தான் கேட்டுச்சு. எனக்கு என்ன கிளியரா தான் கேட்டுச்சு ரெக்கார்டிங். செக் பண்ணிட்டா ரெக்கார்ட் நான் கேட்டு பாக்குறேன். இன்றைக்கு மட்டும் செய்யல அப்படி தான். எல்லா இடமும் ஃபுல்லா அதே ஒரே ஃப்ளோல சவுண்ட் வந்துக்குது அப்படியா? எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியா? இல்ல அஸ்மா இடத்துல கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் கூட கேக்குது, ரெண்டு குறைவா கேக்குது. அதைத்தான் செல்ற ஆனா பிரச்சனை. கிளியர். ஆனா குறைவா இந்த நிண்டெல்லாம் வரல, கிளியரா கேட்டுச்சு. குறவு தானே எங்களுக்கு விளங்காது. உங்களுக்கு ஒரு குறவுண்ட நிறுத்தமா குறைவுல என்ன அதுவும் தவிர கேளுங்க. இல்ல உங்களோட இல்ல. அஸ்மான கிளாஸுக்கு வர நேரத்துல நாங்க சவுண்ட் வைக்கிறது ஜஸ்ட் 40 அல்லது 50. அதான் எங்களோட வால்யூம் சவுண்ட். அவங்க சவுண்டா கேட்கறது சொல்றீங்களே, அந்த சவுண்டா கேட்கறதுக்கு நாங்க வைக்கிற வால்யூம் ஜஸ்ட் 40 அல்லது 50. உங்களுக்கு 100 வச்சு தான் நாங்களோட அந்த சவுண்ட் எப்படி யோசிச்சு பாருங்க. அதுக்கு நான் என்ன செய்ய இந்த இப்பயும் அதே மாதிரி தான் நிக்கிறேன். சவுண்ட் குறைய இருந்தா நஸ்மி தம்பி உங்களுடைய குர்ஆன் ஓதுறத எங்களுக்கு திருத்த முடியாது. மிக தெளிவா சொல்றோம் இல்லைங்களா? சவுண்ட் குறை இருந்தா எங்களுக்கு திருத்தல. ஏன்னால் நம்மளோட சவுண்ட் எந்த அளவுக்கு மிக கிளியரா வருதோ, கிளியர் என்று சொல்றது சவுண்ட் கூடுதலா வருதோ அது கிளியர் ஆகும். அதுக்குன்னு நீங்க கத்தி பிரட்டி ஓதுறதல்ல அர்த்தம். இப்ப அஸ்மா நஸ்மி உங்க அஸ்மா அம்மனா கத்தி பிரட்டி ஓதினா உலகத்தை கேட்கிற மாதிரி ஓதினா ஏண்டா இல்ல. அவங்க அவங்களோட குரல்ல ஓதுறாங்க. பட் அவங்களோட சவுண்ட் அந்த ஒலிந்த அளவு உரிய லெவல்ல வருது. அப்ப எங்களுக்கு அது திருத்துறதுலே சரி. ஏண்டா அப்படித்தானே இப்ப நீங்க தொடர்ந்து கிளாஸ் வரீங்க நோய் சொல்லுங்க நான் ஓலான இப்படித்தானே சார் ஓதினா நீங்க திருத்தல்லே என்று சொன்னால் அந்த லோ பாயிண்ட நீங்க பேசினால் நாங்க சொல்ற பதில் நீங்க எவ்வளவு காலம் ஓதின குறவா எங்களுக்கு விளங்கல்ல என்றுதான் நாங்க சொல்லுவோம். திருப்பியும் சொல்லுவோம். விளங்க ஆஸ்மி. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல நீங்க ஓதி கொண்டு வந்து பழகிட்டீங்க. சொல்லுவீங்க சார் நான் 10 நிமிஷம் உங்கள்ட்ட இப்படித்தானே சார் ஓதிக்கிறேன், நீங்க எவ்வளவு ஆழம் திருத்தலையே இப்ப நீங்க புதுசா திருத்தினீங்கன்னு கேட்டால் நீங்க 10 வருஷமா அல்லது 10 நிமிஷம் ஓதினது எங்களுக்கு விளங்கல்ல என்றுதான் அது அர்த்தமா? அதான் தெளிவா சொல்றோம். விளங்க ரஷ்மி. நீங்க உங்களை கத்தி பிரட்டி ஓத சொல்லல. அப்படி ஓதுனா அது குர்ஆன் இல்ல. நீங்க உங்களோட டோன்லாம் ஓதுங்க. ஆனா எங்களுக்கு அது சவுண்ட் கிளியரா விளங்கும். கிளியரா சொல்றது அந்த குறிப்பிட்ட ஒலிந்த அளவுக்கு விளங்கும். நான் ஸ்ட்ரக்னு சொல்லிப்பேன். அவங்களோட சவுண்ட்ல ப்ராப்ளம் என்றால் அதாவது உங்களோட கவரேஜ் நெட்வொர்க்ல ப்ராப்ளம் தான் நான் இப்போ சொல்லிப்பேன். உங்களோட சவுண்ட் டிஸ்ட்ராக்ட் நீங்க ஆகுற பேச்சு பேச்சு வரும்னு ஆகும், அடிக்கடி இல்ல போகணும்னு ஆகும். விளங்கல. நீங்க சவுண்ட் அடிக்கடி இல்ல போகணும்னு ஆகும். சவுண்ட் இல்லாம இடையில எல்லாம் போய் நீட்ட இடங்கள் இல்லாம தான் போய் எங்களுக்கு இப்ப அதாவது ரெக்கார்டிங்கிறது 100% 100 வால்யூம்ல இருந்து வர ரெக்கார்டிங் அதுல மிச்சம் சவுண்ட் குறவா கேட்க சான்ஸ் குறவா கேட்கும்.
குறைவாக கேட்குது. நான் கேட்கிறேன், உங்களோட அஸ்மா அம்மானா ஓதின ஒலிமுக்கும் ஏன் உங்களோட ஒலிமுக்குள்ள ப்ராப்ளம் இருக்கு? என்ன ப்ராப்ளம்? உங்களோட டிவைஸை மாறுங்க. அப்படி இல்லாட்டி கிளாஸை கட் பண்ணும். வேற என்ன செய்ய? ம். ஏதாச்சும் ஒரு நடக்கணுமே. இப்ப அவங்கள இப்ப என்ன ப்ராப்ளம் நாஸ்மி, நீங்க ஈக்கிற லெவல் வந்து ஓதி பழகுற லெவல். நீங்க ஓதி முடிச்சு பெரியாக்கன்னா எங்கட கிளாஸுக்கு வர தேவையில்லை. நீங்க செல்ஃபா ஓதி கூட உங்களோட வாய்ப்புள்ள நீங்க ஓதிட்டு போயிடலாம். எங்களுக்கு சவுண்ட் கேட்டாலும் உண்டு, கேட்காட்டி உண்டு. நான் உங்களுக்கு அப்படி கிளாஸுக்கு எடுக்கிறதே எங்க அநியாயம். ரைனா? உங்களோட கிளாஸ் எடுக்கிற காரணம் என்ன? நீங்க போற ட்ரெக்ல என்ன சரி ப்ராப்ளம் இருக்குதா, கிளியரா போகுதாங்கிறத நாங்க மிச்ச நுணுக்கமா பார்க்கணும். எந்த அளவுக்கு நுணுக்கமா பார்க்கணும் என்றால், அஸ்மாமா நான் ஓதுறத விடவும் பல மடங்கு உங்களோட கிளாஸ் மிச்ச நுணுக்கமா நான் பார்க்கணும், கேட்கணும். அவங்க வந்து இப்பதான் பேசிக் ஸ்டேஜ்ல இல்லாது. அவங்களுடைய நாங்க நோம்பலை பார்த்தாலும் உங்களுடைய நாங்க ஃபுல் ட்ரை பண்ணி ஃபுல்லாவே நுணுக்கமா பார்க்க வேண்டி. நீங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் அவங்க ஓதுறத விடவும் மிச்சமே சவுண்ட்ல பிரபலத்துல கிளியரா இல்லாம ஓதினால் எங்களால எப்படி திருத்துற? அதான் இரு கேள்வி. ம். விளங்குதா? இப்ப நீங்க ம். உங்களோட வாப்போட அடுத்த ஸ்டெப் வந்து அப்ப ஒரு பெரிய லிஸ்ட் வந்து உங்களோட ஹிப்புல் செக்ஷன் லிஸ்ட். இப்ப அதுக்கு நீங்க வீடியோ ஆன் பண்ணி ஓதணும். இதுலயே சவுண்ட் கம்மியா வீடியோ ஆன் பண்ணா சவுண்ட் எப்படி ஆகுமோ எல்லாம் வரும். ஹிப்புல் செக்ஷன் செக்ஷன் டோட்டலி டிஃபரெண்ட். இப்ப அதுக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு. உங்களோட டிவைஸ்ல இருக்கிற ப்ராப்ளத்தை பாருங்க. சரி, சரி, இல்லாட்டி நான் என்ன வேற இருக்கும்? டிவைஸ் தான் சரி வந்து பார்த்தேன். இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இல்ல இதுன்னு சொல்லல. உங்களோட இன்றைய டிவைஸ் கொஞ்சம் தான் கேட்டேன். அதான் ஸ்டார்டிங் வந்து கேள்வி கேட்டேன். இன்றைக்கு வந்து டிவைஸ்ல வந்து பெரும்பாலும் சவுண்ட் ஓகே. சில இடங்கள்ல இல்ல ஒரே ஒரு இடத்துலயே ஒரு இடத்துல இருந்தே கொஞ்சம் இதாகிதான் கேட்டு திருப்பி. அந்த சமா நீட்டுற இடத்துல. மற்றபடி இன்றைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அதான் நான் கேட்டேன். ஸ்டார்டிங் இந்த கேள்வி கேட்டது காரணம் அதான். உங்களோட போன கிளாஸ்ல சவுண்டை விடவும் இன்றைய சவுண்ட் கொஞ்சம் அப்படி இன்னும் இன்றைக்கும் நானும் சவுண்டை கூட்டி தான் வச்சுக்கிறேன்னா இன்றைக்கும் உங்களோட சவுண்ட் அப் டு 75 மேல தான் வச்சு. خير اوكي ان الله لا يخفى وانظر. إن الله لا يخفى عليه شيء في الأرض ولا في السماء. هو الذي يصوركم في الأرحام كيف திருப்பி சவுண்ட் குறையுது. يشاء. நான் இப்ப 100 ஆக்கியும் சவுண்ட் குறையுது. சவுண்ட் குறையுது. நான் செய்தேன். நான் வேற ஒரு டிவைஸில் வந்து பார்த்தேன், இன்னும் குறையிட்டே தான். அதான் எனக்கு தெரியாது. இப்ப இன்றைக்கும் உங்களோட யார் கிளாஸுக்கு வந்தேன்? இன்னைக்கு அஸ்மா கிளாஸுக்கு வந்தேன். ம். ஏனப்ப என்ன ப்ராப்ளம்? டிவைஸ்ல ப்ராப்ளம். டிவைஸ் என்ன டிவைஸ்? அவன் டிவைஸ்ல வந்தா பிரச்சனை அப்படியா? ஆள் வேற ஒரு டிவைஸ்ல அப்படியா? அதில் வர ஐபேட், நான் வர ஃபோன். அவன் வர ஐபேட், நான் வர ஃபோன். போன்ல போன் ஹேண்ட் ஃப்ரீயா? ஏன் போன்ல ப்ராப்ளம் இருக்கு. இதுதான் வேற ஃபோன் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஏர்போர்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒரே ரெண்டே தான். நீங்க மட்டும் தான் ரெக்கார்டிங்ல பெருசா வித்தியாசம் ஒன்றும் இல்ல. இல்லைங்கள. உங்களோட சவுண்ட் பேசுறத கேக்குது இல்ல என்ன? என்ன சொல்ற? ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் எனக்கு அவ்வளவு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்ல. ரெக்கார்டிங்ல ரஷ்மி தம்பி நீங்க ஓடுறது வித்தியாசம் விளங்காது. ஆனா நாங்க திருத்தணி ரஷ்மி ஓடுங்க. நீங்க ஓடிட்டு போய்த்திருவீங்க. எங்களுக்கு தேவை ஒவ்வொரு எழுத்தையும் நீங்க எந்த அளவு உச்சரிக்கிறீங்கிறத நாங்க நுணுக்கமா பார்க்கணும். அதான் திருப்பி இந்த ரஷ்மி ஓதுறதுங்கிறதுக்கு சும்மா காதல கேட்கறதுல உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. எங்கட நோக்கம் அது இல்லையே உங்கள்ட்ட. அப்படின்னா நீங்க கிளாஸுக்கு வர தேவை. நீங்க சும்மா ஓதிட்டு போய்த்திருமே நான் திருத்த தேவையில்லை அப்படின்னு. எங்களோட நோக்கம் என்ன? நீங்க ஓதுறதுக்கு எந்த அளவு தூரம் நான் படிச்ச விஷயம் எல்லாத்தையும் உள்வாங்கி சரியா ஓதுறீங்க. ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மோட உச்சரிப்புகள்ல இருந்து அடையாளங்களோட வேறுபாடுகள், சட்டம் ரீதியான வேறுபாடுகள் எல்லாம் எந்த அளவு தூரம் நீங்க உள்வாங்கி சரியா ஓடுறீங்கன்னு நாங்க அவதானிக்கணும். சரியா? இந்த நோம்பல பட்டும் படாமலும் போற சவுண்ட் வச்சு எங்களுக்கு அவதானிக்க இயலாது. அதான் எனக்கு சொல்ற விஷயம். நீங்களோட உங்களோட நீங்க வளமையா ஓதுற டோன் ஒட்டிக்கிறேன். அந்த டோன் மாற நேரம் சவுண்ட் ஓட்டோவாக எங்களுக்கு விளங்குது இல்ல. குறவாகி அதான் விளங்குது இல்ல. அதான் பிரச்சனை. அப்படி இல்லாட்டி போன பக்கத்துல வச்சுக்கொண்டு சத்தம் போட்டு ஓதுங்க. நான் அதுதான் செய்ய வழி வழி. ஹை ஹை டாப் பேச்சில் ஓதுங்க. சத்தம் போட்டு ஓதுங்க.
அப்படி 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 செஞ்சு பார்ப்போமே. சரியா? அப்ப அப்படி செய்வோம். சத்தம் போட்டு போதும், செய்ய வழி இல்லை. நான் உங்களோட சத்தத்தை பத்தி பேசாம போன் பேசி விஷயத்து பேசினோம். நான் செய்ய வழி இல்லை. அது இப்ப சத்தம் போட்டு போதும். இன்னல்லாஹ் இப்ப சத்தம் போட்டு ஹை பிச்சிலே ஓதுப்பா. அப்ப சரி, சவுண்ட் கிளியரா இந்த சவுண்ட் போதுமான அளவு வருதுப்பா. إن الله لا يخفى عليه شيء في الأرض ولا في السماء هو الذي يصوركم في الأرحام كيف يشاء لا إله إلا هو العزيز الحكيم هو الذي நானும் أنزل عليك நஸ்மி, நான் ஓதுற ها؟ பாருங்க. இப்ப எனக்கு சவுண்ட் கேக்குது இல்ல. إن الله لا يخفى عليه شيء في الأرض ولا في السماء. கேக்குது சவுண்ட் கிளியரா கேக்குதா? எப்படி கேக்குது? கேக்குது நீ இது ஹெட்போன் தான் பாவிக்கிறா சும்மாவா நான் ஒன்றும் இல்ல. எங்க கையில ஒரு போன், எங்க லெப்ப தவிர வேற ஒண்ணுமே இல்லை எங்களுக்கு. எங்கட கையில லெப்ப தவிர வேற ஒண்ணும் இல்லை. நம்ம தெரியாது காசு இருக்கு. ஐயா, நீக்கு மட்டும் அப்படி கோல் எல்லாம் செய்யறது போன்றதுங்க கோல் பேசுறது இந்த போன் இந்த ஹெட்ஃபோன் கிளாஸுக்கு மட்டும்தான் இது பிரச்சனை சரி நான் ஓவர கேக்குது தானே இது கொஞ்ச நேரம் தெரிச்சுங்க செய்ய வழி இல்லை நஸ்மி, இது ம் நீங்க ஓதின ரெக்கார்டிங் போன் வால்யூம்ல 100 டைம் கூட்டி வச்சுக்கிற சவுண்ட். அது என்ன கேக்குது சொல்லுங்க பாப்போம். சத்தக்குரிய உச்சரிப்பு கொடுக்கும். فيتبعون فيتبعون எனக்கு والذين في قلوبهم இது நீங்க ஓதுறத சவுண்ட் 100% வால்யூம் கூட்டி வச்சுக்கிறோம். இதான் நீங்க ஓதுற சவுண்ட் 100% ஸ்பீட். இப்போ இது எப்படி நான் கேட்கணும்? காதுக்குள்ள வச்சு கேட்டா தான் விளங்குற நீங்க ஓதுனது. சரிதான் கேக்குறேன் எனக்கு அதான் போன்ல சொல்றேன். காது ரெக்கார்டிங் நீங்க ஹேண்ட் அடிச்சு கொண்டா ஓதுற அப்படியா? ஆ நீங்க ஹேண்ட் அடிச்சு கொண்டா ஓதுற அப்படியா? ஓ ஏர்போர்ட்ஸ் ப்ளூடூத் உங்களோட ஏர்போர்ட் அடிச்சா அவங்களுக்கு மட்டும் தான் கேட்கும். அதான் எனக்கு பிரச்சனை. இப்பதான் விளங்குது. அப்படியே இல்ல. ஏன் உங்களோட மாட்டேங்க ஏர்போர்ட் அடிச்சா நாங்களும் ஏர்போர்ட் தான் அடிக்கணும் அப்படியே தான். அப்படி இல்ல இது வருது ஏர்போர்ட்ல இது மைக்ரோஃபோன் அதான் ஏர்போர்ட்டோ ஹேண்ட் ஃப்ரீ அடிச்சால் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் நிக்குது. அது உங்களுக்கு மட்டும் தான் சுத்தி சுத்தி கேட்கும். நீங்க ஒரு கிளியரா வராது ஓதுறதுல. இப்ப அவங்க எல்லாம் ஏர்போர்ட் அடிச்சா ஓதுறாங்க. அஸ்மா மனாலாம் இல்ல சரி நான் கோல் எல்லாம் பேசுறதே தானே ஸ்ரீலங்கா எங்களுக்கு நோ வாட்ஸ்அப் கோல் பேசுறேன் அவங்களுக்கெல்லாம் சரியா வருது எங்களுக்கு நோ ப்ராப்ளம். நீங்க ஹேண்ட் ஃப்ரீ அடிங்கோ ஹெட்செட் அடிங்கோ நோ இஷ்யூ. எங்களுக்கு அதை பத்தி சொல்ல. எங்களுக்கு நீங்க ஓதுற சவுண்ட் போதாது. இப்ப அதுக்கு என்ன சொல்யூஷன்? அப்படியே கிளாஸை கட் பண்ணணும். செய்ய வழி ட்ரை பண்ணியா உங்களுக்கு கவனியா மேல கணியா. சரி, நீ கேட்கறத வச்சு பிள்ளை பிடிக்கும் பரவாயில்ல இல்ல இதுல மிச்சம் பேச டைம் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு அங்கே. கேட்கற உங்களுக்கு கேட்கறதுல பிள்ளை பிடிங்கோ போதுருங்க ஓதுரத்துல கேட்கறது பிழை கூடிங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் என்னாரு? அப்ப அடுத்த அடுத்த வேலை பிழை பிடிக்கணும் அப்படித்தானே? அப்ப அது சரியா பிழைன்னு கிடைக்கலையே கூடாது. இப்ப நான் வேணா பிடிப்பேன், கட்டாயம் பிடிப்பேன். அது எங்களோட மனசாட்சி கேட்ட வயல் பிழைனா பிடிப்பேன் நான். விலங்கலைன்னா என்ன செய்யப்ப தெரியாது, விலங்கான திருப்பி ஒரு செலவா அல்லது ஓதாம விடுவா அப்படி. அந்த ஆப்ஷன் என்ன? சரி உங்களுக்கு பிள்ளைன்ற வேலை என்ன போட்டீங்கோ இல்லாட்டி சரின்னு நினைச்சீங்கோ ஓ, அப்படியா? இல்ல அந்த அந்த கூத்து செய்யற சரியென்று சரியா கொடுக்கணும் தானே தான் கேட்பேன். நான் நீங்க சரின்னு ஓதுறதுல சரின்னு எனக்கு விளங்கினதை நான் சரி பிழை பிடிக்க மாட்டேன். எனக்கு பிழைன்னு வேணா பிழை பிடிப்பேன். விளங்காத பகுதி என்ன செய்ய? அந்த மூணாவது பகுதிக்கான ஆன்சர் என்ன? மறுவோ சொல்லுங்க ஓதுறீங்க எத்தனை மாதிரி மோதலாம் அப்படிதானே? அதுல பிரச்சனை இல்லையே. ம் ம்
சரி ஓகே. அப்போ இன்னல்லா إن الله لا يخفى عليه شيء لا لا في لا الأرض. الله لا يخفى لا لا معكم. إن الله لا يخفى عليه شيء في الأرض ولا في السماء. நஸ்மி அலைஹில ஹார்ட சவுண்ட ஃபுல்லா உச்சரிச்சுட்டு அடுத்த எழுத்துக்கு போகணும். இது பெரிய பிள்ளை நான் இப்பதான் விளங்குது அது. இன்னல்லாஹ إن லா யஃபா அலைஹி ஷைஉன். லா இன்னல்லாஹலையும் பெரிய ஹ வருது, அலைஹி என்றதையும் பெரிய ஹ வருது. ரெண்டு ஹாவும் உச்சரிச்சு தான் அடுத்து போகணும். ஹார்ட உச்சரிப்பு வசனத்துல சொல்லுல இறுதியில வார நேரம் அதுல முழுமையான உச்சரிப்பு எடுக்கும். إن الله لا يخفى عليه شيء في الأرض ولا في السماء. هو الذي يصوركم في الأرحام كيف يشاء. لا إله إلا هو العزيز الحكيم. நீங்க லாவை நீட்டினீங்க அதுக்கு மேல ஒன்றும் விளங்கல. அசீதுல் ஹக்கீம் மட்டும் தான் விளங்குது. لا إله إلا هو العزيز الحكيم. هو الذي أنزل عليك الكتاب منه آيات محكمات هن أم الكتاب இப்ப நீ ஒரு وأخر பகுதிக்கு متشابهات. ஹு பெரியஹா, முஹ்கமத் சின்னஹா, திருப்பி ஹுன்ன பெரியஹா. மூணுக்கும் வேறுபாடு வரல. ஸ்டார்டிங் ஓகே, ஹுவல்லதி هو ال- ஸ்டார்டிங் பெரிய சரி. இது மூணுக்கு வேறுபாடு தோணும் هو பார்ப்போம். ال- هو الذي أنزل عليك الكتاب منه ஐன் ஐன் آيات. அன்ஸல அலைக்கல் பட்டுப்படாமல் போத வேணும். தேர்ட் சவுண்ட் வரணும், அதுக்கு பின்னால ஐந்த உச்சரிப்பு வேறு வேறுபாடு வரணும். ரெண்டு முறை மாதிரி வருது. هو الذي أنزل عليك الكتاب منه آيات محكمات هن أم الكتاب وأخر متشابهات. فأما الذين في قلوبهم زيغ فيتبعون ما تشابه منه ابتغاء الفتنة وابتغاء تأويله وما يعلم تأويله إلا الله. والراسخون في العلم يقولون آمنا به كل من عند ربنا وما يذكر إلا أولو الألباب. ربنا لا تزغ قلوبنا بعد إذ இந்த கடைசி திருப்பங்க هديتنا وما يذكر إلا أولو الألباب. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد. إن الذين كفروا لن تغني عنهم أموالهم ولا أولادهم من الله شيئا وأولئك هم وقود النار. சவுண்ட் كدأب திருப்பி آل إن الذين كفروا لن تغني عنهم أموالهم ولا أولادهم
من الله شيئا وأولئك هم وقود النار وأولئك كدأب تريبوهم آل وأولئك 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 هم وقود النار كدأب آل فرعون والذين من قبلهم كذبوا بآياتنا وأخذهم الله بذنوبهم بلا تريبوهم كذبوا كذبوا بآياتنا كذبوا ولا فأخذهم البني بلا كذبوا شذل نيكونم والذين والنبات عندنا போனீங்க والذين من قبلهم அதே மாதிரி தான் வேறு ஒரு كذبوا ஒரு بآياتنا كذبوன்னு كذ போகக்கூடாது كذبوا بآياتنا فأخذهم الله بذنوبهم والله விளங்கல شديد كذبوا திருப்பி كذبوا بآياتنا திருப்பி கதவு فأخذهم நின்று போங்க கெதபு நின்று போங்க كذبوا بآياتنا فأخذهم الله بذنوبهم والله شديد العقاب قل للذين كفروا ستغلبون فتحشرون إلى جهنم லேபூன கோட வல்லினம் போதாது قل للذين كفروا ستغلبون جهنم திருப்பி وبئس المي வந்து திருப்பி போதுங்க قل لل قل للذين كفروا ستغلبون وتحشرون إلى جهنم وبئس المهاد قد كان لهم آيات லகும் في அல்ல லக்கும் فئتين قد كان لكم آية في فئتين التقى قد كان لكم آية فئتين التقتا திருப்பி போதுங்க فئة இன்னொரு பிள்ளை வண்டி வேற பிள்ளை வண்டி قد ك قد كان لكم آية في فئتين التقتا فئة تقاتل في سبيل الله قاتلو وأخرى قاتلو بلا قاتلو அல்ல تقاتلو فئة تقاتل في سبيل الله وأخرى كافرة وأخرى ம் كافرة إيه அந்த இடத்துல நிப்பாட்டுறதை விட நீங்க அப்படி யோசிச்சுக்கணும் எப்படி நிப்பாட்டி பாத்தீங்களா அடிச்சு பிடிச்சி போய் நாங்க நிப்பாடப்படாது அதை விட ரிப்பீட்டேஷன் இல்லாத இடமும் நிப்பாட்டிக்கலாம் ஸ்டாலஜி வாங்க பாப்போம். அதான் முக்கியம் فئة تقاتل في سبيل الله وأخرى كافرة يرونهم مثليهم رأي العين والله يؤد والله ம் يؤيد والله يؤيد بنصره من يشاء إن في ذلك لعبرة لأولي الألباب அல்பாப் لا ஐக்குது لا لا. ம் إن في ஃபுல்லா திருப்பி ذلك வரும் لعبرة இது لأولي வசந்த الأبصار ஃபுல்லா திருப்பி வாங்க அது கேனலுக்கும் சரியா நிப்பாட்டும் قد போது நிப்பாட்ட كان ஒழுங்கா வந்தாலும் திருப்பி வைப்பேன் قد كان لكم آية في فئتين التقتا فئة تقاتل في سبيل الله وأخرى كافرة يرونهم مثليه رأي العين والله يؤيد بنصره من يشاء إن في ذلك لعبرة لأولي الأبصار
زين للناس حب الشهوات நாசி من இல்ல நூன் மாறணும் زين للناس ன زين للناس حب الشهوات من பல பல النساء حب زين الشهوات زين للناس حب الشهوات من النساء والبنين والقتال ஆ ஆ ஆ ஆ. எங்க ஒரு கத்தாண்டா இது والقناطر المقنطرة والقناطير அல்ல والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل பாத்தீங்களா والخيل தேவையில்லாத المسومة பாத்தீங்களா ஒரு வசனம் எப்படி தானே ரிப்பீட் ஆகுது ஒரு ஆ சொ- ஒரு ஒரு வச- நீங்க ஒரு ஒரு சொல் தானே சொல்லே ரிப்பீட் ஆகுது நிப்பாட்டு ஒரு சொல்லும் நிப்பாட்டு தேவையில்ல அப்படி அதுக்கான ஏற்பாடு தான் வசனம் ஃபுல்லாவே இருக்குது நீ தேவையில்லாத நிப்பாட்டிங்க அதான் பிரச்சனை ஒன்று என்ன சொல்லலாம் மினல் ذهب والفضة என்ன நிப்பாட்டலாம் அல்லது என்ன செய்யலாம் والفضة والخيل المسومة என்ன நிப்பாட்டலாம் ம். முன்னுக்கு நிப்பாட்டியெல்லாம் பின்னுக்கு நிப்பாட்டு ரெண்டுக்கும் தேவை ரெண்டுக்குமே பொருத்தம் இல்லாத நிப்பாட்டிக்கிறீங்க இந்த வசனம் அப்படியே அப்படிதான் பாருங்க زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب எங்கேயுமே பிரச்சனை இல்லை எதுலையும் படுதல் இல்லைனா எங்கேயும் ரிப்பீரேஷன் ஆகிறதுக்கு இடம் ஒன்றே தேவையில்லை நிறைய இடங்கள் இருக்குது. விரும்பிய இடத்துல நிப்பாட்டலாம் ஹாய் ஓகே இந்த பக்கத்தை திருப்பி போதுங்க இந்த பக்கம் மட்டும் போதுங்க 50 பக்கம் தேவையில்லை எக்கச்சக்கமான கோலையில் வந்து இது சரியா விளங்கி தெரிஞ்சதுல பிழை வந்து பார்த்து பக்கத்துலேயே இருக்கலாம்